வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெடிக்கிற பால் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாலில் வந்து ஒன்று கலந்து வச்சோம் அப்படின்னா டாப்புன்னு வந்து வெடிக்கும். ஸோ பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபேமஸ் கிரிக்கெட்டர் பிரெண்டன் மெக்கலம் வந்து அம்பாசிடர் இருக்கிற அந்த வெப்சைட்டில் நீங்கள் விளாட்றது மூலமாக நிறைய கேஷை வந்து வின் பண்ண முடியும். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பேஸ் லீக் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் டெபாசிட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 வரைக்கும் வந்து போனஸ் வந்து கிடைக்கும். அது போக இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா மேட்சையும் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக வந்து பார்க்க முடியும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா 24/7 கஸ்டமர் சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஓன் டீமை வந்து நீங்களே வந்து கிரியேட் பண்ணலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் 11 மாதிரி. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ரியல் கேஷஸ் வந்து நிறைய வந்து வின் பண்ணுறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. நீங்கள் வின் பண்ணுற அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் யூபிஐ வழியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்குரிய ஆப்ஷனும் இருக்குது. பிரெண்டன் மெக்கலமோட ஜாயின் பண்ணி நீங்களும் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேஷை வந்து வின் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெடிக்கிற பால் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க வரும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பண்ணியிருப்போம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதை குத்துனா வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம் பார்த்தீங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கை வந்து எடுத்துக்கலாம். அன்பு குத்து இதை ஒரே ஒரு குத்து தான், டப்புன்னு வந்து எவ்வளோ பெருசாகிடுச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா வெடிக்கும். இது வந்து கடைகளில் வந்து ஒரு 5 ரூபா ரேட்டுக்கு வந்து விற்பாங்க. சவுண்டை பாருங்கள், வெடிக்கிற மாதிரி வெடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வெடிக்க போகுது இது. ஸோ இந்த இது தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதை தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். இப்போ வெடிக்க போகுது, பாதி இது வந்துருச்சு வெளியே. சரி, லைட்டாக பார்த்தீங்களா எப்படி வெடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா. இதை வந்து விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் டப்புன்னு அடித்து வந்து இது வந்து வெளியே வந்து ஹார்ட் வந்து வெளியே வந்து விழுகும். ஐ லவ் யூ அந்த மாதிரி வந்து போட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா பேக் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எப்படி பண்ணுறது ப்ரோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. இதை கீச்சைனா கூட யூஸ் பண்ணலாம். இந்தா சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் இன்றைக்கி வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வித்தியாசமாக வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பாலில் அடைச்சி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரி பேக்லேயே அடைச்சி வந்து எல்லாமே வந்து காட்டுறேன். அதுக்கடுத்து இது வந்து இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வந்து அந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். 2 காம்பவுண்ட் தான். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வினிகர் ஒன்று சேர்த்துருப்பாங்க, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா. இந்த 2ஐயும் தான் ஆட் பண்ணும் போல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியே வந்து வருது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த புஷ்ஷுன்னு வந்து வரதுக்கு காரணம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா இது ரியாக்ஷன் வந்து என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக வந்து பாருங்கள். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேரி பேக்கில் வந்து அடைக்க போகிறோங்க. அது வந்து கேரி பேக் வந்து பார்த்திங்கன்னா வெடிக்க வைக்க போகிறோம். இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரி பேக், அதாவது டிரான்ஸ்பரண்ட் கவர் வந்து ஒன்று எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வினிகரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த லெவலில் வந்து அதிகம்தான். சரி, ஓகே, இந்த லெவலில் ஆட் பண்ணியாச்சு, பிடிச்சிக்கோ. சரி, ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பேக்கிங் சோடாவை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டப், அதாவது இந்த இதில் வந்து நம்ம கொட்ட போகிறோங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து கொட்ட போகிறோம். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கையில் வந்து எடுத்து ஒரு முடிச்சு மாதிரி வந்து போட்டுக்கலாம், தனியாக எடுத்து. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உள்ளக்க வந்து போட்ட பிறகு அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்காக. அவ்வளோதாங்க. இப்போ பேக்கிங் சோடா வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து பேக்கிங் சோடாவை எடுத்து இந்த மாதிரி வந்து வச்சாச்சு. இதை வந்து உடனே வந்து போட போகிறதில்ல, இந்த மாதிரி வந்து முடிச்சு வந்து போட்டுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரப்பர் பேண்ட் வந்து போட போகிறோம். அந்த ரப்பர் பேண்ட் எடு. சரி, ஓகே, ரப்பர் பேண்ட் எடுத்தாச்சு. உள்ளக்க போடலாமா? இப்படி அதுதான் வச்சுக்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி முடிச்சு வந்து வச்சுக்கலாம், நல்லா முடிச்சு போட்டுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா தான் லீக்கேஜ் வந்து ஆகக்கூடாது. ஸோ அதனால் சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு வந்து போட்டாச்சு. இப்போ உள்ளக்க வந்து இந்த இதை வந்து எடுத்துக்கலாம். பிச்சாச்சு, போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ஷன் வந்து நடக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதோட மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நம்மளுக்கு எப்படி வந்து ஊதுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். வெடிக்க போகுது.
ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ காற்று வந்து வந்துருச்சு. இது கூடயே இருக்கட்டும். பாருங்கள் எவ்வளோ கின்னுன்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து சின்னதாக தான் வந்து வச்சுருக்காங்க. செம்ம டைட்டு ஏறிடுச்சு, ஆனால் வந்து வெடிக்கலை. சரி ஓகே, இதையும் நம்ம வந்து வெடிக்க தான் ட்ரை பண்ண வைக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கேரி பேக் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து கம்மியாக நம்ம போட்டுட்டோம்னு நினைக்கிறேன். இதுக்கடுத்து இதில் வந்து வினிகர் அதே மாதிரி வந்து சேர்த்துக்கலாம். அந்த ரியாக்ஷன் வந்து அது ஸ்பீடாக வந்து நாங்கள் செஞ்சுட்டு கடைசி வந்து காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அகைன் வந்து நம்ம வந்து இது ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து வெடிக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, கண்ணை முடிக்க வெடிச்சிடாம. வெடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வேலை வெடிச்சிருச்சு, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது கொட்டலை. பாருங்கள் எப்படி வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. செம்மல கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. வெடிக்க வச்சாச்சு. இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த இது வந்து ஒர்க் ஆச்சு. அதில் கொஞ்சம் மூளை வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ஹார்ட் சேஃப்க்கு சின்னதாக வந்து வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வெடிக்கிற பால் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு கான்செப்ட் படி தான் இதையும் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா வந்து கொஞ்சம் தட்டிக்கலாம். கொஞ்சம் மூளை வந்து பேக்கிங் சோடா வந்து தட்டிடுறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்றில் வந்து பார்த்திங்கன்னா வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டையும் வந்து நம்ம வந்து இது தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து மூடி வைக்கலாம். இப்போ பார்த்துருப்பீங்க எந்த லெவலுக்கு வந்து ரியாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. நம்ம மூடி வைக்கிறதுக்குள்ளே டப்புன்னு இதாகிருச்சு, ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக சேர்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வந்து சேர்த்துக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அது விழுக மாட்டேங்குது, நம்மளுக்கு வெளியே தெரிச்சிருது. இப்போ பேக்கிங் சோடாவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பேக்கிங் சோடாவும் கம்மியாக ஆட் பண்ணியாச்சு. சரி ஓகே, இப்போ ரெண்டையும் வந்து நம்ம வந்து மூட போகிறோம். மூடுறதுக்குள்ளே வெடிச்சிருச்சுங்க. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க மூட டப்புன்னு வந்து வந்துருச்சு. அதே மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பேக்கிங் சோடா வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சரி கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மூட போகிறோம். பார்த்தீங்களா, பால் வந்து இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா வெடிக்குது, டப்புன்னு அடிச்சிருங்க. வச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு ரியாக்ஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஒர்க்காக தான் செய்யுது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொருக்கு அகைன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம், இது கொஞ்சம். இப்போ வந்து மூடிட்டு வந்து கீழே வந்து வச்சு பார்க்கலாம் எந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி பார்த்தீங்களா, வச்சோடனே அடிச்சிருச்சு. நல்லா இருக்குங்க. இதை வந்து பக்கத்தில் காட்டுறேன் அது எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதை வந்து மூடலாம். பார்த்துருப்பீங்க எப்படி வந்து டப்புன்னு வெடிச்சு வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் செஞ்சு காட்டுங்க ப்ரோ, அதை வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபன்னாக வந்து செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செஞ்சு வந்து காட்டினேன். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சர்வத்தாலில் வந்து சுற்றி வந்து வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட காற்று வந்து லீக்கேஜ் ஆகாது. அப்போ போல் வந்து பார்த்திங்கன்னா டம்முன்னு வந்து வருது. பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். இந்த மாதிரி பாலில் வந்து செஞ்சு பார்க்குறீங்க அப்படின்னா ஐஸ்கிரீம்
ஐஸ்கிரீம் பால் வந்து யூஸ் பண்ணுங்கள். அந்த வெண்ணிலா இது வந்து பால் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதுனா அமுக்குறோம் அப்படின்னா காற்று வந்து வெளியேறாது. இது வந்து பார்த்திங்கன்னா வெளியேறினா அதுக்கு அடுத்து சிலது வந்து பார்த்திங்கன்னா டப்புன்னு வந்து அடிக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக தான் சொன்னேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.